சென்னை டு கோவை சேரன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் மது அருந்திவிட்டு பொதுமக்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக கூறி செயினை இழுத்து ரயிலை பயணிகள் நிறுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரயிலில் நடந்தது என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். துப்பாக்கி ஏதாவது கிடைக்கிற விவசாயம் இல்லையா? துப்பாக்கி இதுக்கு தான் சொன்னாங்களா? அப்பாவி சுடுறதுக்கு தான் துப்பாக்கி பயிற்சி கொடுத்தாங்க உங்களுக்கு. ஓடும் ரயிலில் துப்பாக்கி காட்டி மிரட்டலா? என்னதான் நடந்தது சேரன் எக்ஸ்பிரஸ் ரயிலில்? ஏன் இந்த கொந்தளிப்பு? துப்பாக்கி காட்டி மிரட்டுற நீ எல்லாம் ஒரு மிலிட்டரியா? உண்மையான மிலிட்டரியா நீ? சார் எங்களை அடிக்கிறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது உங்களுக்கு? சேரன் எக்ஸ்பிரஸ் வெள்ளிக்கிழமை இரவு சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டது. முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளில் வழக்கம் போல் பயணிகள் பலர் 1 மணி நேரத்திற்கு முன்பே வந்து இடம் போட்டு வைக்க கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர் தங்கள் உடைமைகளோடு ஏறி உள்ளனர். உள்ளே சென்று என்ன செய்தார்களாம் தெரியுமா? போட்டு வச்சிருந்தேன், கீழே போயிட்டு வரக்குள்ள பேக்கை காண பர்ஸ் எல்லாம் அதுல இருக்க தூக்கி போட்டு எங்க போட்டானே தெரியல. தொலைவீட்டு போய் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க தெரியலன்ட்டானுங்க. அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் அவனுங்களே காலி பண்ணி விட்டு பேக் தூக்கி எங்கே போட்டானு. எல்லா இருக்கைகளையும் சொந்த இருக்கைகளாக்கி ஆக்கிரமித்து விட்டனராம் இந்த துணை ராணுவ படையினர். ரயில் கிளம்பியது. சிறிது நேரம்தான் சென்றிருக்கும். ரயில் பெட்டிக்குள் மதுவாடை. குடித்தது ராணுவ வீரர்களாம். போதாதென்று 2 மணி நேரத்திற்கும் மேலாக சத்தம் போட்டுக்கொண்டே தூங்க விடாமல் இடையூறு ஏற்படுத்தியதாக கொந்தளித்தனர் பயணிகள். குழந்தைகளை வைத்திருந்த பயணிகள் சிலர் இதுகுறித்து துணை ராணுவ படையினரிடம் சென்று முறையிடவே, ராணுவ வீரர்களாகிய எங்களிடமே கேள்வி கேட்பீர்களா என்று கூறி பயணிகள் மீது ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தி காலணியை கழற்றி அடித்ததாக கூறப்படுகிறது. பெரியவங்கள வயசானவங்களெல்லாம் பிடிச்சி அடிச்சு தள்ளிட்டு இருந்தாரு. கடைசியா செருப்பு எடுத்து வீசி அடிச்சாரு. சக பயணிகள் தட்டி கேட்க சென்றபோதுதான் இருதரப்பிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் எழுந்து உள்ளது. ஆத்திரமடைந்த துணை ராணுவ படையினர் தங்களுக்குள்ளாகவே மதுபோதையில் சண்டையிட்டுக் கொண்டு உள்ளனர். அதில் சில வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டு ரயில் பெட்டி மற்றும் கழிவறை முழுக்க ரத்தம் கொட்டி கிடந்தது. மேலும் ராணுவ வீரர்கள் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. குழந்தைகள், வயதானவர்கள், பெண்கள் இருக்கும் ரயிலில் துப்பாக்கியை காட்டினால் யார்தான் பயப்பட மாட்டார்கள்? RPF அவங்க ஒரு பாதுகாப்பு இருக்கக்கூடிய யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து மது போதையிலையும் துப்பாக்கி முனையிலும் வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. கழிவறைக்கு செல்லக்கூடிய பெண்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் அவங்களுக்கு இடையூறு இருந்திருக்காங்க. இதை தட்டி கேட்ட பொதுமக்களை வந்து அவங்க துப்பாக்கி மூலம் மிரட்டுறது மட்டும் இல்லாம சில ஹிந்தியில ஆபாச வார்த்தையில திட்டிருக்கிறாங்க. இங்க ஹிந்தி தெரிஞ்ச நிறைய பேர் அதை தட்டி கேட்டனால அவங்களுக்குள்ள சண்டையாகி குழந்தைகளும் கூட பார்க்காம வாட்டர்கேன்லாம் தூக்கி எரிஞ்சிருக்காங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இது ஒரு கைகலப்பு மாதிரி ஆயிருக்கு. துப்பாக்கியை காட்டியதால் அச்சமடைந்த பயணிகள் உடனடியாக செயினை இழுத்து ஜோலார்பேட்டை மற்றும் காட்பாடி இடையே ரயிலை நிறுத்தி உள்ளனர். துணை ராணுவ படையினரை ரயிலை விட்டு இறக்கினால்தான் ரயிலை எடுக்க விடுவோம் என ரயில் முன் 500க்கும் மேற்பட்ட பயணிகள் திடீரென ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் அவ்விடமே பரபரப்பாக காணப்பட்டது. விரைந்து வந்த போலீசார் சமாதானம் பேசி ராணுவ வீரர்கள் அனைவரையும் கீழே இறக்கிய பின்னர் கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றது ரயில். கீழே இறக்கப்பட்ட துணை ராணுவ படையினருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அதற்கு பின்னால் வந்த மற்றொரு ரயிலில் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த ராணுவத்தால் இப்படி பண்ணியிருக்க கூடாது. இப்படி பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலி அவங்க யூனிஃபார்ம் எல்லாம் எவ்வளோ ரொம்ப ரெஸ்பெக்டாக மதிக்கிறோம். ஆனால் அவங்க இப்படி பண்றது தான் கஷ்டமா இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த சமுதாயத்திற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய ராணுவ வீரர்களே பொறுப்பின்றி பொதுமக்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டது அவர்கள் தியாகத்தின் மீது கரும்புள்ளியாகிவிட்டது என குமுறியபடியே சென்றனர் பயணிகள். சென்னை டு கோவை சேரன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் நடந்தது என்ன என்பது குறித்து பாதிக்கப்பட்ட பயணிகள் அளித்த பரபரப்பு தகவலை பார்க்கலாம்.
இது வந்து எங்களுக்கு பயணம் செய்யக்கூடியது, நாங்கள் துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்கோம், அதனால நீங்கள் தள்ளி தான் போகணுன்னாங்க. சரி, ஒரு சீருடை பணியாளர் கேட்குறாங்க அப்படின்ட்டு நாங்களும் ரொம்ப மரியாதையாக இருந்துருச்சு. நாங்கள் பிடிச்சி வச்ச சீட்டெல்லாம் விட்டுட்டு அடுத்து ஒரு 4-5 சீட்டு தள்ளி போய் உட்காந்துருந்தோம். ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு 4 சீட்டு ஃபுல்லாகவே அவங்க வந்து ஆக்குபேட் பண்ணிட்டாங்க. நேரம் போகப்போ என்னாங்கன்னா கதவை சாத்திட்டு அதுக்குள்ளே என்ஜினும் வந்து ஜாயிண்ட் ஆச்சு, லைட் எல்லாம் போட்டு ஃபேன் எல்லாம் ஓடுறப்ப அடுத்தடுத்து ஏறுறவங்கள ஏற விடாமல் அவங்க ரொம்ப ஒரு தடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பித்து அடுத்த ஸ்டேஷன் வர்றப்ப அந்த கேட் டோரை வந்து லாக் பண்ணிட்டாங்க. இதில் வந்து யார் ஏறினாலும் கீழே பிடிச்சி தள்ளுறது, பெரியவங்களை எல்லாத்தையும் கீழே பிடிச்சி தள்ளுறது. இது எங்கள் சொல்ல எல்லாரும் ஏறுறப்ப என்ன பண்ணாங்க, பெண்கள் எல்லாம் கழிவறைக்கு செல்லக்கூடிய பாதையில் இவங்க உட்காந்துட்டு சீட் ஆடிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது ஒரு அதில் இருக்கிற ஒரு ஹெட் ஆஃபீஸர் நல்லா ட்ரிங்க்ஸில் இருந்தார். பெண்கள் போகிறப்ப வந்து ஷூவை காட்டுறது, ஷூவை கழட்டி விடுறது, அதை வந்து அவங்க மேலே படுற மாதிரி செய்யறது. கேட்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கேட்டவருக்கு வந்து ஒருத்தர் கழுத்துலேயே அவர் வந்து அடிச்சிட்டாரு. அப்புறம் இவங்க சண்டை போடுறப்ப கைகலப்பாயி என்னாச்சுன்னா வந்து எங்களை ஹிந்தியில் கெட்ட வார்த்தையில் திட்ட ஆரம்பிச்சா ட்ரெயினில் எங்களோட சக பயணிகள். அவங்க வந்து நீ எப்படி எங்கள் சகோதரியை பற்றி குடும்பத்தை பற்றி பேசலாம், நீ பேசுகிற எல்லாமே பெண்களை பற்றி இழிவாக பேசுகிறேன்னு போட சொன்னேன். அவங்க மேலே சண்டை போட்டு விழுகிறப்ப கையில் பச்சிலை குழந்தை வச்சுருந்த ஒரு தாய் மேலே விழுக போனாங்க. குழந்தையுடைய தகப்பனார் அவரை தடுத்தங்காட்டியும் வாட்டர் கேன் எடுத்து குழந்தை மேலே எரிஞ்சிட்டாங்க. துப்பாக்கியை காட்டி எங்களை வந்து பகிரங்கமாக மிரட்ட ஆரம்பித்தாங்க. எல்லாமே கன் இருக்கு, நீங்க வந்து எங்களுக்கு எதிராக்குறீங்கன்னு ஒரு தீவிரவாதியை ட்ரீட் பண்ற மாதிரி எங்களுக்கு சக பயணிகள் ட்ரீட் பண்ணாங்க. டிடிஆர் வந்தாங்க, டிடிஆருக்கும் கை வாங்கிட்டு அடிக்க போனாங்க, அவரையும் துப்பாக்கி முனையில மிரட்டினாங்க. ஒரு அவங்களையும் தகாத வார்த்தையில் சொல்றப்ப காவலர்களுக்கும் இவங்களுக்குமே சண்டை வரப்ப, அப்ப இவங்களுக்கே சண்டை வரப்ப எங்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு அப்படின்னு நாங்க இன்னும் ரைட்ஸா என்ன பண்ணோம், அவர் ட்ரெயின் விட்டு இறங்க மாட்டேன்ட்டாரு. இறங்க சொன்னா மற்ற சிப்பாய்கள் இறங்கிட்டாங்க, இவருக்கு வந்து ஒரு ஈகோ பிரச்சனை, இறங்க மாட்டேன்ட்டாரு. இதுக்கிடையில அந்த சிப்பாய் ஒருத்தர் போய் இவரை தடுக்க போய் அவரை பாத்ரூம்ல கூட்டிட்டு போய் அடிச்சு அவரு நிறைய பிளட் வர மாதிரி அடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் அடிக்கிறப்ப நாங்க பயந்துக்குவோம் அப்படின்ட்டு. ஆனா நாங்க ஒரு இளைஞர்கள் பயப்படல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.